புதிய கல்விக் கொள்கை, அது மூலமாக மும்மொழி கொள்கை, இந்திய ஒரு பாடமா எடுத்து படிக்கணும். இந்த மாரி விஷயங்கள தமிழ்நாடு தொடக்கத்திலிருந்தே எதிர்த்து வருகிறது. இது எல்லாமே அ பு குலக்கல்வியினுடைய வடிவம் தான் அப்படின்னு சொல்லுது. உடனே பலர் இந்த தமிழ்நாடுக்கு வேற வேலையே இல்ல. எதுக்கெடுத்தாலும் டெல்லி ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தாலே, இது சனாதனம். இது குலக்கல்வி திட்டம். இப்படியா பேசுறது? நாங்க நவீனமா ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி NEP கொண்டு வந்திருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு கல்வி தரத்தை உயர்த்த போறோம். உடனே இது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரானது, தமிழ் மொழிக்கு எதிரானது, இந்திய திணிக்க பார்க்குறாங்கலாம் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி தான் அதை கொண்டு வந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? இவங்க 3வது மொழின்னு ஒண்ணு சொல்றதே இந்திய திணிக்கத்தான் நம்ம சொன்னோம். அதை உடனே அப்போ மறுத்தாங்க வலதுசாரிகள்லாம். அப்படிலாம் இல்லை, தெலுங்கு படிச்சுக்கலாம், சௌராஷ்டிரா படிச்சுக்கலாம், ஜெர்மன் படிச்சுக்கலாம், இது ஆந்திரா படிச்சுக்கலாம், கன்னடம் படிச்சுக்கலாம், என்னென்னமோ சொன்னாங்க. கடைசியில் மகாராஷ்டிராவில் அடி வாங்கினாங்களா? அவங்க ஆட்சி செய்கிற இதுலேயே 3வது மொழியாக நாங்கள் இந்தியை தான் கொண்டு வரோன்னு சொன்ன உடனே மராத்தி பீப்புள் ஃபுல்லாக திரண்டு இருந்தோன்னு அடி வாங்கினாங்களா?